தினமொரு வசனம். சங்கீதம் 18 வசனம் 30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். சரியான வழிகளின் மேல் ஒருவருக்கு நம்பிக்கை இல்லாததன் விளைவாகவே அவர் குறுக்கு வழிகளையும் தவறான வழிகளையும் நாடி செல்கின்றார். ஆனால் நல்ல வழிகள் நல்ல பலன்களை தரும் என்பதுதான் வேதம் நமக்கு தருகின்ற நம்பிக்கை. ஆனால் நல்ல வழிகளில் நடக்க விரும்புகின்ற சிலர் அந்த வழிகளில் எதிர்பார்த்த நன்மைகளை காணவில்லை என்பதும் உண்மையே. எந்த ஒரு குறுக்கு வழியையும் நாடாமல் செம்மையான வழியில் போக விரும்பும் சிலர் அதில் ஏமாற்றம் அடைவதும் உண்மைதான். யோசேப்பின் உண்மையை குறித்து ஒரு கூட்டத்தில் நான் பிரசங்கித்தேன். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் தான் அவ்விதம் உண்மையாய் இருந்ததால் தனது வேலை போனது என்றும் அதன் பின்பு வேலை கிடைக்கவே இல்லை என்றும் சொல்லி வருத்தப்பட்டார். உண்மைக்கு பலன் எதுவும் கிடைக்கவில்லை என்பதே அவரது ஆதங்கம். இங்கே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழிகள் உண்மையும் நேர்மையுமான வழிகள். ஆனால் அந்த வழிகளில் கர்த்தரோடு சேர்ந்துதான் நாம் நடக்க வேண்டும். யோசேப்பு கர்த்தருடைய வழிகளில் நடந்ததோடு கர்த்தரோடு சேர்ந்தும் நடந்தான். அதாவது தேவ உறவை மையமாக வைத்துதான் உண்மையின் பாதையில் நடந்தான். பலர் வேதாகமத்தில் எழுதப்பட்ட உயர்ந்த சத்தியங்களை சட்ட திட்டங்களாக எடுத்துக்கொண்டு அதன்படி செயல்பட பிரயாசப்படுகின்றார்கள். ஆனால் வேதம் கூறும் தேவனோடு ஒரு நல்லுறவுடன் வாழ வேண்டியதன் அவசியத்தை சரியாக புரிந்து கொள்வது இல்லை. நல்ல வழிகளில் நல்ல தேவனோடு நடப்போம் என்பதே சரியான ஆவிக்குரிய சிந்தனை. நாம் நல்ல கருத்துக்களையும் நல்ல நெறிகளையும் சட்ட திட்டங்களாக மட்டும் எண்ணி கடைபிடித்தால் அது ஒரு சுயநீதி வாழ்க்கை. அங்கே நல்ல பலன்களுக்கு உத்தரவாதமே இல்லை. தேவ உறவை நோக்கமாகவும் மையமாகவும் கொண்டு சரியான வழிகளில் நடக்கும் போது தேவன் அதற்குரிய பலன்களை அளிப்பார் என்பது நிச்சயம். ஆம், தேவ ஐக்கியத்தினை உணர்ந்து கொண்டே தேவனுடைய வழிகளில் நடப்போம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு சித்தமானதை செய்து உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.